வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு யூனிட் 12 ஸோ ஆர்கானிக் பேசிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. So nucleophiles are reagents that has high affinity to electropositive centers. So this is atom has an unshared pair of electrons and hence it is in search for an electropositive center where it can have an opportunity to share its electron to form a covalent bond and it is stabilized. There are usually negatively charged ions or electron rich neutral molecules contain one or more lone pair of electrons. All Lewis bases act as nucleophiles. So nucleophiles அப்படினா என்ன சொல்றேன்னா, nucleophiles are the reagents, ஒரு காரணி. இது வந்து high electron affinity and electropositive centers. So electropositive center இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து unshared a pair of electrons. So ஒரு lone pair of electrons வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வச்சிருக்கோம், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எலக்ட்ரோ பாசிட்டிவ் சென்டர் வேர் இட் கேன் பி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு த கோவலன்ட் பாண்ட்ல கூட பாண்டை ஃபார்ம் பண்ணி இது வந்து அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி ஆகும். There is usually negatively charged ions. இது வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். எலக்ட்ரான் ரிச் இன் நியூட்ரல் மாலிகுல்ஸ், எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ஸாக இருக்கு. அதாவது ஒன் ஆர் மோர் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆல் லூயிஸ் பேசிஸ் அப்படிங்கிறது ஆக்டிங் ஆஸ் எ நியூக்ளியோஃபைல். லூயிஸ் பேஸ் அப்போ என்ன பண்ண டொனேட்டிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்போ தான் என்ன சொல்லுவோம், லூயிஸ் ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணணும், லூயிஸ் பேஸாக இங்கே ஆக்ட் பண்ணும். இந்த லூயிஸ் பேஸ் எல்லாமே வந்து நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ நியூட்ரல் மாலிகுல்ஸ் ஹேவிங் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நியூட்ரல் மாலிகுல்ஸா இருக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ன, அதுல எலக்ட்ரான் ரிச் சைட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்போ நியூட்ரல் மாலிகுல்ஸா இருக்கிற எலக்ட்ரோஃபைல்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ அப்போ அமோனியா, தென் அமீன்ஸ் அதாவது NH3. ஸோ அமீன்ஸ் அப்படின்னா RNH2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எலக்ட்ரான் ரிச் சைட் எது அப்படின்னா நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுதான் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ வாட்டர் H2O, ஸோ ஆல்கஹால்ஸ் ROH அண்ட் ஈத்தர்ஸில் வந்து ROR. இதில் வந்து எது வந்து நியூக்ளியோஃபைலில் அந்த எலக்ட்ரான் ரிச் சென்டராக இருக்குன்னா, ஸோ இங்கே ஸோ நைட்ரஜனில் பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆக்சிஜனில் பார்த்தோம் அப்படின்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்ன பண்ணலாம், நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நியூட்ரல், இது எல்லாமே வந்து நடுநிலையான நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S அண்ட் தயோல்ஸ் RSH. ஸோ இதில் வந்து இது வந்து எலக்ட்ரான் ரிச் அதிகமாக வச்சிருக்கிற ஏட்டம் எது அப்படின்னா சல்ஃபர். ஸோ சல்ஃபரில் 2, அதாவது ஆக்சிஜன் சல்ஃபர், இது ரெண்டுமே 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸுக்கு வந்து நியூக்ளியோஃபைல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கடுத்து நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைல்ஸ், அதாவது அதனோட மேல நெகட்டிவ் சார்ஜில் இருக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ குளோரைடு Cl மைனஸ், புரோமைடு Br மைனஸ், ஸோ அதுக்கடுத்து அயோடைட்ஸ் அயோடின் மைனஸ். ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து, ஸோ இதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது, இதுக்கு வந்து காமனாகவே நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறத எலக்ட்ரான் ரிச் சைட். அதுக்கு அடுத்தது ஹைட்ராக்சைடு OH மைனஸ். ஸோ அதுக்கு அடுத்தது அல்காக்சைடு RO மைனஸ். அதுக்கு அடுத்தது மீத்தேல் கார்பாக்சிலேட் அயான்ஸ் RCOO மைனஸ். இதுல ஆக்சிஜன் தான் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கும். அதுக்கு அடுத்து சைனைட் CN மைனஸ். ஸோ அப்போ நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் த ரியேஜென்ட்ஸ் that are attracted towards a negatively charged or electron rich center. There are either positively charged ions or electron deficient neutral molecules. All Lewis acids acting as electrophiles. So neutral molecules like strontium chloride can also acting as a new electrophile. It is has vacant d orbitals which can accommodate the electron
from others. So அப்ப electrophiles அப்படினா நம்ம என்ன சொல்றோம் அப்படினா electrophiles அப்படிங்கிறது ஒரு கரணி reagent. இது வந்து so attracted எதை நோக்கி அட்ராக்ட் பண்ண அப்படினா நெகட்டிவ்லி சார்ஜ்ல இருக்கிற அல்லது எலக்ட்ரான் ரிச் சென்டரா இருக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ் நோக்கி என்ன பண்ணும் அப்படினா so அது வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம் அல்லது வந்து எலக்ட்ரான் இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர் அப்படிங்கிறது சொல்லுவோம். டிஃபிஷியன்ட் நியூட்ரல் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு, அப்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்போ லூயிஸ் ஆசிட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் லூயிஸ் ஆசிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டிங் as a நியூக்ளியோ எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ நியூட்ரல் மாலிகூல்ஸ் லைக் ஸ்டான்சியம் குளோரைட் is acting as a நியூக்ளியோஃபைல். இது வந்து நியூக்ளியோஃபைல் வந்து நியூட்ரல் மாலிகூல்ஸா வந்து எலக்ட்ரோஃபைல் அதை ஆக்ட் பண்ணுது ஸ்டான்சியம் குளோரைட். இட் ஹேஸ் a d ஆர்பிட்டால் வந்து வேக்கன்ட் இருக்கிறதுனால ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக அகாமடேட் பண்ணி ஸோ அப்போ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோஃபைல்ஸ். அதே மாதிரி மேலே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்ஸ், அதுக்கு அடுத்தது நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்போம். இங்கே எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஸோ நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2, கார்பன் டைக்ளோரோகார்பீன் ஸோ CCl2. ஸோ இதில் எது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் என்டிட்டி சைட் அப்படின்னா கார்பன். அதுக்கு அடுத்தது அலுமினியம் குளோரைடு AlCl3, போரான் ட்ரைஃப்ளூரைட் BF3 அண்டு ஃபெரிக் குளோரைடு FeCl3. ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல்ஸ். இதில் எது வந்து டிஃபிஷியன்ட் சென்டர் அப்படின்னா மெட்டல். ஸோ M அப்படிங்கிறது தான் அலுமினியம், இதில் போரான், இதில் Fe. ஸோ அதுக்கு அடுத்தது பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா ஸோ அது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன்ல இருக்கிறதுனா அது பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபைல்ஸ். இதில் கார்போகேட்டயான்ஸ். ஸோ கார்போகேட்டயான்ஸ் R+ அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதில் மேக்ஸிமம் கார்போகேட்டயான்ஸ் அப்படின்னா கார்பன் மேலே தான் மைனஸ் சார்ஜ் இருக்கும், சாரி ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் கார்போகேட்டயான்ஸ். அதுக்கு அடுத்து புரோட்டான் H+. ஸோ புரோட்டான் மேலே H+ இருக்கும். ஸோ அல்கைல் ஹேலைட்ஸ் RX. ஸோ எக்ஸ் மேலே ஹேலைட்ஸ் மேலே புரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நைட்ரோசோனியம் அயான் NO+. நைட்ரோசோனியம் அயான் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நைட்ரோனியம் அயான். ஸோ நைட்ரோனியம் அப்படின்னா நைட்ரஜன் மேலே ப்ளஸ் அதாவது நைட்ரஜன் மேலே ப்ளஸ் NO2. ஸோ அப்போ இதில் நைட்ரோனியம் அயான் அப்படிங்கிறதுல வந்து நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா கார்போ. ஸோ பாசிட்டிவ்லி எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரோஃபைல். ஸோ அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஹேலைட்ஸ், ஆக்சிஜன், ஆக்சோனியம் அதாவது ஆக்சோனியம் அயான், ஸோ அப்போ நைட்ரோனியம் அயான், இது எல்லாமே என்ன அப்படின்னா திஸ் ஆர் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வந்து வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட சேனலில் எப்போ வந்து வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா எவ்ரி மார்னிங் 6 o'clock ஷார்ப் 6 o'clock வந்து நமக்கு வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.